கழகத்தில் இப்போ ஒரு இயக்கத்தை நடத்தி எவ்வளவு நம்ம தலைவர் கஷ்டப்படுறாரோ அதே அளவுக்கு இந்து சிந்தனை கொண்டு வரணும் எல்லாமே பண்ணி அப்ப போராடினாரு. அதுதான் அபிநவ் சங்கம் சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்கி அப்பவே கொண்டு வந்தாரு. அப்புறம் இந்து மகா சபாவோட ஒரு உண்மையான ஒரு நிறுவனர் யாருன்னா அவங்க நம்ம வீர சாவர்கர் சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டிலையும் இல்லைங்க, சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய ஒரே காரணத்துக்காக 50 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்தாங்க. அதையும் ஏற்றுக்கிட்டாரு. அதே மாதிரி சிறைச்சாலையில மத மாற்றத்தை எதிர்த்தும் மனித உரிமை மீறலை எதிர்த்தும் குரல் கொடுத்ததே வீர சாவர்கர். இந்த மாதிரி இவரை பத்தி சொல்லணும்னா எண்ணற்ற எத்தனை விஷயங்களை சொல்லலாம். ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்போம் நம்ம 50-20 பேர்ல இதுல இருந்து ஒரு 10-20 பேர் உணர்வோட தயாரானா நீங்களும் 10 பேர் வீர சாவர்கர் தான். உங்க மனசுலயும் அதை விதைச்சாதான் நம்ம எடுத்து போக முடியும். நம்ம என்ன சொல்றோமோ சொல்ல செயலாக்குறவங்க தானே இந்து மக்கள் கட்சிக்காரங்க. சும்மா வாய்ச்சல் வீரன் கிடையாதுங்க. அதுக்கு நான் பதிவு பண்ணிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வேலை நாளையும் தொடர் நிகழ்ச்சி வச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இத்தனை பேர் உட்கார்ந்து எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டினையும் தெரிவித்துக் கொள்கிறேங்க. நிறைய விஷயம் எல்லாரும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த இடத்துல